श्री लक्ष्मी सहस्रम कटाक्ष स्तबकम श्लोकम 25 भावत्कैर् भगवति कज्जलानुविद्धैः कृष्णोयैर् भवति विदुः कटाक्षपूरैः तल्लेशैर् अधिक तमश्रियां निधानैः मालिन्यं हरसि विचित्रम् आन्तरं नः भावत्कैर् भगवति कज्जलानुविद्धैः कृष्णोयैर् भवति विदुः कटाक्षपूरैः तल्लेशै अधिक तमश्रियां निधानैः मालिन्यम हरसि विचित्रम आंदரம் நக. இதுல தல்லேஷைக்கு பதிலா தத்பூரைஹி அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. கர்ம சம்பந்தம் உடைய நமது உடலை போல அல்ல எம்பெருமானின் திருமேனி. சுத்த சத்வமயமானது. சத்வத்தின் நிறம் வெண்மை. எம்பெருமானின் திருமேனியும் வெண்மையே. ஆனால் மைப்பூசிய உனது கடைக்கண் பார்வை அவர் மேல் மிகுதியாகப்பட்டதால் அந்த மையின் காந்தியால் அவர் உடல் நீல நிறம் உடைத்தாயிற்று. இதையே சுவாமி வரதராஜ பஞ்சாசத்தில் காப்பி லக்ஷ்மி கடாக்ஷேகி பூயஷ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம் என்று பாடுகின்றார். உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்றதாலேயே கருநிறம் உடையவனாகி கிருஷ்ணன் என்ற பெயரை பெற்றான் என்பது இதன் பொருளாகும். ஆனால் அவனுக்கு கருநிறம் தந்த நீயோ எங்களின் கருநிறமாகிய தமசை போக்கி மோட்ச விரோதியான எங்கள் பாபத்தை போக்குகின்றாய். இதென்ன ஆச்சரியம் என்கின்றார். பாவத்கைர் பகவதி கஜ்ஜலானுவித்தைஹி பாவத்கைர் பகவதி கஜ்ஜலானுவித்தைஹி கிருஷ்ணோயைர் பவதி விதுர் கடாக்ஷபூரைஹி கிருஷ்ணோயைர் பவதி விதுர் கடாக்ஷபூரைஹி तल्लेशैर् अधिक तमश्रियां निधानैः तल्लेशैर् अधिक तमश्रियां निधानैः मालिन्यं हरसि विचित्रम् आन्तरं नः मालिन्यं हरसि विचित्रम् आन्तरं नः भावत्कैर्भगवति कज्जलानुविद्धैः कृष्णोयैर्भवति विदुः कटाक्षपूरैः तल्लेशैर् अधिक तमश्रियां निधानैः मालिन्यं हरसि विचित्रम् आन्तरं नः. தாயார் திருவடிகளை சரண்.